21வது ஸ்லோகம். அஜயாஜாட்சயா நித்யா சர்வஜ்ஞா ச சதோதிதா வேதமாதா ஜகாயத்ரி சந்தியா சர்வசுராலயா. ஆராலையும் ஜெயிக்க முடியாத, ஒருபோதும் நாசமில்லாத, நித்தியமா இருக்கிற, எல்லா ஞானமும் இருக்கிற, எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற வேத மாதாவாக்கும் இவள், காயத்ரியாக்கும் இவள், சந்தியாக்கும் இவள், சர்வ தேவர்களுக்கும் ஆசிரிய ஸ்தானமாக்கும் இவள். 22வது ஸ்லோகம். நிர்குணா சகுணா சித்தா சர்வசித்தி பிரதாவ்யயா ஆனந்தானந்ததா கௌரி தேவாநாம பயப்பிரதா. திரிகுணங்கள் எல்லாம் இவளிலேயாக்கும் இருக்குன்னா கொடியும் இந்த மாயாதேவிய திரிகுணங்களால அட்டாக் பண்ண முடியாது. அதனால நிர்குணையாக்கும் இவள், சகுணையாக்கும் இவள், சித்தையாக்கும், சர்வ சித்தி பிரதையாக்கும், அவ்யயாக்கும், ஆனந்த ஸ்வரூபிணியாக்கும், ஆனந்த தரவளுமாக்கும், கௌரியாக்கும், தேவர்களுக்கு அபயத்தை கொடுக்கிறவளுமாக்கும். இதெல்லாம் உங்களோட சேவகர்களா இருக்கிற, அசுரர்களா இருக்கிற நாங்கள் தெரிஞ்சுட்டோம். தேவிய நேர்ல போய் பார்த்துட்டு வந்தோமே, அதனால எங்களுக்கு அந்த தேவியோட மகத்துவத்தை தெரிஞ்சுடுத்து. 23வது ஸ்லோகம். ஏவம் ஞாத்வா மகாராஜா வைரபாவம் த்யஜானயா சரணம் பிரஜராஜேந்திரா தேவி துவாம் பாலயிஷ்யதி. மகாராஜாவே, இப்படி புரிஞ்சுட்டு இவகிட்ட இருக்கிற வைரபாவத்தை வெடிஞ்சிடுங்கோ, இவளை சரணடைஞ்சிடுங்கோ, தேவி உங்களை காப்பாற்றவே செய்வ. எங்களதா நாங்கள் ஓடி போறோம் சொல்லிட்டு பின்னால துரத்திண்டு வந்து ஒன்றும் கொல்லலை, எங்களை விட்டுட்டா. அதனால கருணை இருக்கிறவளாக்கும் அவள். 24வது ஸ்லோகம். ஆத்யாகரோ பவைதஸ்யா சஞ்சீவய நிஜம் குலம் ஹதசேஷாஸ்சயே தைத்யாஸ்தே பவந்து சிராயுஷா. நீங்கள் இந்த தேவியோடு ஆத்மைக்கு கட்டுப்பட்டவனாயிட்டு நடாங்கோ. சகல அசுரகுலத்தையும் நீங்கள் காப்பாற்றத்தான் வேணும். யுத்தத்தில் இறந்து போகாம மிச்சம் மீதி வந்த அசுரர்கள் கொஞ்ச காலம் கூடியும் வாழ்ந்துகட்டுமே. இப்படின்னு தேவி கிட்ட யுத்தத்துக்கு போன சண்டமுண்டர்களோடு சைனிகர்களெல்லாம் மிச்சம் மீதி வந்தவாளெல்லாம் வந்து சும்ப நிசும்பர்கள் கிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார் ஜனமே ஜெயனுக்கு. அதனால வியாச உவாச்ச. 25வது ஸ்லோகம். இதி தேஷாம் வஜ ஸ்ருத்வா சும்ப சுரபலார்தன உவாஜ வஜனம் தத்யம் வீரவர்ய குணான்விதம். தேவர்களை துரோகிக்கிற சும்பன், இந்த அசுரர்கள் எல்லாம் இப்படி வந்து சொன்னதை கேட்டோன்னே வீர உத்தமர்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு பதில உண்மையாயிட்டு சொன்னான். சும்பன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதனால சும்ப உவாச்சா. 26வது ஸ்லோகம். மானம் குர்வந்து போமந்தா யூயம் பக்னாரணாஜிராத் சீக்ரம் கச்சத பாதாளம் ஜீவிதாசா பலியசி. முட்டாள்களை யுத்தத்தில் தோற்றவாளாக்கும்னா கூடியும் மானம் அப்படிங்கிறத காப்பாத்தனம், வாழறதுக்காக்கும் ஆக்ரகம் அப்படின்னா அதிசீக்கிரமா எல்லாரும் பாதாளத்துக்கு ஓடி போக்குங்கோ. 27வது ஸ்லோகம். தெய்வாதீனம் ஜகத் சர்வம் காச்சிந்தாத்ர ஜயே மம தேவாஸ்ததைவ பிரம்மாத்யா தெய்வாதீனா வயம் யதா.
இந்த பிரபஞ்சம் எல்லாம் விதிக்கு கட்டுப்பட்டதாக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். அப்படின்னாக்கா இந்த சக்சஸ் அப்படிங்கிறத பத்தி என்னத்துக்காக்கும் சிந்தனை பண்ணணும்? நம்மள மாதிரியே விதிக்கு கட்டுப்பட்டவாளாக்கும் பிரம்மாதி தேவர்களும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 28வது ஸ்லோகம். பிரம்மா விஷ்ணுச்ச ருத்ரோயம் யமோக்னிர்வருணஸ்ததா சூரியச்சந்திரஸ்ததா சக்ர சர்வே தெய்வவசா கில. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் யமனும் அக்னியும் வருணனும் சூரியனும் சந்திரனும் அதே மாதிரி தேவேந்திரனும் எல்லாம் விதிக்கு கட்டுப்பட்டவாளாக்குமே. 29வது ஸ்லோகம். காசிந்தா தர்ஹி மே மந்தா யத்பாவி தத்பவிஷ்யதி உத்யமஸ்தாத்ருஷோ பூயாத் யாத்ருஷி பவிதவ்யதா. முட்டாள்களே, இப்படியாக்குமானா எனக்கு என்ன வாக்கும் சிந்தனை பண்றதுக்கு இருக்கு. என்ன வாக்குமோ பவிக்கணும், அது பவிக்கத்தான் செய்யும். எது நடக்கணுமோ அது நடக்கும், அதை தடசம் பண்ணி நிப்பாட்ட முடியாது. என்ன பவிக்கணுமோ அதுக்கு தகுந்தாயிருக்கும் நம்மளோட பிரயத்னமும் உண்டாகும். 30வது ஸ்லோகம். சர்வதைவம் விஜார்யைவ சர்வதா ஏவம் விஜார்ய ஏவ சர்வதைவம் விஜார்யைவ ந சோஜந்தி புதா க்வசித் ஸ்வதர்மம் ந த்யஜந்தி ஞானினோ மரணாத் பயாத். இப்படி எல்லா விதத்திலையும் சிந்தனை பண்ணி பார்த்துட்டு புத்தி இருக்கிறவா துக்கிக்க மாட்டா. சுகத்தையும் துக்கத்தையும் ஒருபோல பாப்பா. மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு பயந்துண்டு அறிவு இருக்கிறவா ஸ்வதர்மத்தை உபேட்சிக்க மாட்டா. வீரர்களான நம்மளோட தர்மம் அப்படிங்கிறது சத்ருக்களை தோக்கடிக்கிறதாக்கும். நம்மளோட ஸ்வதர்மத்தை நம்ம செய்யத்தான் வேணும். தேவர்கள் நம்மளோடு சத்ருக்களாக்கும். அவாகிட்ட முன்னால நின்று யுத்தம் பண்ணத்தான் வேணும். அதுதான் நம்மளோட ஸ்வதர்மம். 31வது ஸ்லோகம். சுகம் துக்கம் ததைவாயோர் ஜீவிதம் மரணம் நிருணாம். சுகம் துக்கம் ததா ஏவ வாயுஹு ஜீவிதம் மரணம் நிருணாம். காலே பவதி சம்பிராப்தே சர்வதா தெய்வ நிர்மிதம். சுகமும் துக்கமும் அதே மாதிரி ஆயுளும் ஜீவிதமும் மரணமும் காலம் வந்து சேரத்த விதிக்கு அநியோஜ்யமாயிட்டு சம்பவிக்கிறது. நம்மளால் அதொன்னும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காது அப்படின்னு சும்பன் சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். 32வது ஸ்லோகம். பிரம்மா பததி காலே ஸ்வே விஷ்ணுச்ச பார்வதீபதே நாசம் கச்சந்த்யாயுஷோந்தே சர்வே தேவா சவாசவா. அவாவாளோட காலம் வந்து சேரத்த எல்லாருக்கும் நாசம் உண்டாகும். பிரம்மாவோட காலம் முடியர்த்த பிரம்மா விழுவர். அதே மாதிரி விஷ்ணுவும் பார்வதிபதியான ருத்ரனும் ஆயுஸ் ஒடுங்கர்த்த இல்லாம போயிடுவா. அதே மாதிரி இந்திரன் தொடங்கின எல்லா தேவர்களும் நாசமடையவே செய்வா. பிரபஞ்சம் அப்படிங்கிறது 14 லோகங்களாக்குமே. அந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிற தேவர்களாக்குமே. இவாள் அத்தனை பேரும் இவா அத்தனை பேருக்கும் நாசம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. சர்வ தேவதைகளுக்கும் நாசம் இருக்கு. பரபிரமத்தோடு அம்சாவதாரம் ஆயிட்டாக்குமே பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ தேவதைகளும் இருக்கா. பஞ்சபூதங்களாலேயும் திரிகுணங்களாலேயும் உண்டாக்கப்பட்ட பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கு மட்டுமில்லை, இந்த உயிரினங்களை கண்ட்ரோல் பண்ற எல்லா தேவதைகளுக்கு கூடியும் அழிவு அப்படிங்கிறது இருக்கு. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளுக்கு மட்டும்தான் அழிவில்லாததாயிட்டு உள்ளது. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற பிரம்மா கிட்டையாக்கும் நாங்கள் வரம் கேட்டுண்டோம். பிரம்மா எங்களுக்கு கொடுத்தார். அதன்படி விதிப்படி எல்லாம் நடக்கட்டும். 33வது ஸ்லோகம்.
ததாஹமபி காலஸ்ய வசகः சர்வதாதுனா நாசம் ஜெயம் வாகந்தாஸ்மி ஸ்வதர்ம பரிபாலனாத். அதே மாதிரி நானும் காலத்துக்கு கட்டுப்பட்டவனாக்கும். இப்போ சொதர்மம் அனுஷ்டிக்கிறதால நான் ஜெயிக்கவோ இறந்து போகவோ செஞ்சுக்கட்டும், எனக்கு அதுல கவலை இல்லை. நான் என்னோட சொதர்மம் அப்படிங்கிற யுத்தத்தை செய்யத்தான் போறேன். 34வது ஸ்லோகம். ஆஹூதோப்யனயா காமம் யுத்தாயா பதயா கில கதம் பலாயன பரோ ஜீவேயம் சரதாம் சதம். என்ன இந்த பெண்மணி இப்ப யுத்தத்துக்கு கூப்பிட்டுருக்காளே, அப்படி இருக்கிறத ஓடி போய் நான் என்னத்துக்கு நிறைய வருஷம் இப்படி பாதாளத்துல போய் பயந்து நடுங்கி வாழறேன். வீரனாயிட்டு அவளோட யுத்தம் பண்ணிட்டு இறந்து போனாலும் பரவாயில்லை, நான் என்னோட சொதர்மம் அனுஷ்டிக்க போறேன். அப்படி ஒரு வீருவாயிட்டு பயந்தாங்குழி ஆயிட்டு பாதாளத்துல போயிட்டு 100 வருஷ காலம் வாழ்ந்த என்ன பிரயோஜனம். 35வது ஸ்லோகம். கரிஷ்யாம்யத்ய சங்கிராமம் யத்பாவே தத்பவத்விஹா ஜயோ வா மரணம் வாபே ஸ்வீகரோமி யதா ததா. நான் யுத்தத்துக்கு கிளம்பத்தான் போறேன், வரது வரட்டும், வரது வழியில தங்காது, ஜெயிக்கவோ மரிக்கவோ நான் செய்யட்டும், எதானாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 36வது ஸ்லோகம். தெய்வம் மித்யேதி வித்வாம்சோ வதந்த்யுத்யமவாதினா யுக்தியுக்தம் வஜஸ்தேஷாம் ஏ ஜானந்த்யபிபாஷிதம். பௌருஷத்தை புகழ்த்தர வித்வான்மார்கள் விதி அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு வாதிக்கிறா. சாஸ்திரஜர்களான அவளோட வாதம் யுக்தி யுக்தமாக்கும். 37வது ஸ்லோகம். உத்யமேன வினா காமம் ந சித்யந்தி மனோரதாः காதரா ஏவ ஜல்பந்தி யத்பாவ்யம் தத்பவிஷ்யதி. முயற்சி பண்ணாதக்கு ஆக்ரகங்கள் நடக்காது, பவிக்க வேண்டினது பவிக்கும் அப்படின்னு சொல்றது பயந்தாங்கொழிகளாக்கும். அவாவாளோட டியூட்டி அவாவா செய்யத்தான் வேணும். விதிபடி நடக்கட்டும் அப்படின்னு பிரயத்னம் பண்ணாம கர்மம் பண்ணாம இருக்கப்படாது. 38வது ஸ்லோகம். அதிருஷ்டம் பலவன்மூடா பிரவதந்தின பண்டிதா பிரமாணம் தஸ்ய சத்வே கிம் அதிருஷ்யம் திருஷ்யதே கதம். விதி சக்தம் அப்படின்னு சொல்றது, விதிக்கு ரொம்ப சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றது புத்தி இல்லாதவாளாக்கும். பண்டிதர்கள் அப்படி சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. விதி இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன தெளிவு இருக்கு, அது கண்ணுக்கு காணாம இருக்கு அப்படின்னா அந்த விதியை எப்படி அக்கம் காணறதுக்கு சாதிக்கும். 39வது ஸ்லோகம். அதிருஷ்டம் குவாபி திருஷ்டம் ஸ்யாத் ஏஷா மூர்க விபீஷிகா அவலம்பம் வினைவைஷா துக்கே சித்தஸ்ய தாரணா. அதிருஷ்டம் அப்படிங்கிறது எங்கேயாவது கண்ணுக்கு காணறதுக்கு சாதிக்குமா? கண்ணுக்கு காண முடியாத விஷயம் எங்கேயாவது காணுமா? அதிருஷ்டம் எங்கேயாவது கண்ணுக்கு காணற மாதிரி திருஷ்டபாவத்துல இருக்கா? பயந்தாங்கோழிகளை பயப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறது. துக்கம் வரத்த மனசுல இருக்கிற ஒரு சங்கல்பம் மட்டும்தான் இந்த விதி அப்படிங்கிறது. 40வது ஸ்லோகம். சக்ரி சமீபே சம்விஷ்டா சம்ஸ்திதா பிஷ்டகாரிணி உத்யமேன வினா பிஷ்டம் ந பவத்யேவ சர்வதா. ஒரகல்லில தானியத்தை போட்டு திரிக்காதக்கு அதுகிட்ட சும்மா போய் உக்காந்து பார்த்துட்டே இருந்தானா அந்த தானியம் பொடியாயிட்டு கையில கிடைக்குமா? தானியத்தை கையில போட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தா அது பொடியாயிட்டு கையில வருமா? கையால அதை போட்டு நன்னா திருப்பணும், அப்பதான் அது பொடிஞ்சு வரும். கல்லை திரிக்காதக்கு அது ஒருபோதும் பொடிஞ்சு கிடைக்காது. அப்போ பிரயத்னம் அப்படிங்கிறது கட்டாயம் பண்ணத்தான் வேணும். பிரயத்னம் பண்ணாம இருக்கவே கூடாது.